இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் எப்போ இறக்க போகிறீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அதுவும் எந்த இடம், எந்த நேரம், எந்த காரணத்தினால இறக்க போகிறீங்கன்றதையும் என்னால் சொல்ல முடியும். பல பேர் இதை உண்மையினும் சில பேர் இதை கற்பனையினும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோஸ் சொன்ன மாதிரி தமிழ் சித்தர்கள் இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களை தங்களோட ஏடுகளில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த காலத்தில் நம்ம மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்குறதே அவங்களோட உருவத்திலையும் பெயர்களிலையும் தான். ஆனால் அப்படியும் சில மனிதர்கள் ஒரே உருவத்தோற்றம் கொண்ட மாதிரியும் ஒரே முகபாவனையோடையும் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கே விதி வேற வேற தான் எழுதியிருக்கும். அது எப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 100 குழந்தைகள் பிறக்குதுன்னா 100 குழந்தைகளும் ஒரே குரல், ஒரே உடல், ஒரே முகம் கொண்டிருந்தாலும் அவங்களோட கை ரேகைகள் வெவ்வேறாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேகை, ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு கதை. ஆமாம், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அகஸ்தியர் மற்றும் பல ஞானிகளால் எழுதப்பட்ட குறிப்புகளை தான். அதுவும் நாடி ஜோசியம் மூலயமா. தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணும் போதும், இல்லை ஏதாவது நல்ல காரியம் நடக்கும் போதும், இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் தடங்கள் வரும்போதும் ஜாதகம் ஜோதிடம்லாம் பார்க்கறது உண்டு. அதை பல பேர் பல வகையில் பார்ப்பாங்க. சில பேர் முத்து போட்டு பார்ப்பாங்க, சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க. ஆனால் இன்னொரு முறை, அதுவும் அவங்களோட தலையெழுத்தை சரியாக சொல்லக்கூடிய ஒரு முறை தான் நாடி ஜோசியம். அதுவும் தமிழ் முன்னோடி சித்தரான அகஸ்தியரால மிகவும் தெளிவாக எழுதப்பட்ட குறிப்புகள் தான் இதில் அடங்கியிருக்கு. இப்போ நான் சொல்ல வரதை ஏற்கனவே நீங்கள் தமிழ் சினிமாஸில் பார்த்துருக்கலாம். தீரன் அதிகாரம் என்ற படத்தில் அங்கே வர கொள்ளைக்காரங்களை அவங்களோட கைரேகையை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி டிமாண்டி காலனி படத்துலையும் அந்த 4 பேரோட கைரேகையும் வச்சு தான் அவர் அவங்களோட வாழ்வியலை சரியாக குறிப்பிட்டிருப்பார். இப்போது உங்களுக்கு நாடி ஜோசியத்தை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனால் இதை அந்த காலத்து சித்தர்கள் எப்படி எழுதினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சித்தர்கள் அந்த காலத்தில் இருந்த நம்ம முன்னோர்களோட ரேகையை வச்சு கிரகணங்களோட மாற்றத்தை கணிச்சு இவன் தான் இந்த நேரத்தில் பிறப்பான்னு சொல்லிட்டு சரியாக கணிச்சு அவனோட வாழ்க்கையில் பிறப்புல இருந்து படிப்பு, திருமணம், இறப்பு வரைக்கும் அந்த ஓலைச்சுவடிகளில் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க நம்ம நாடி ஜோசியத்தின் தலைநகரான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தான் போகணும். அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த கோவிலில் உட்காந்து தான் பல பேரோட விதியை எழுதியிருக்காங்க. அதோடு சேர்த்து மருத்துவ குறிப்புகளையும் பல இதை இந்த ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாமே பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சி அவன் ஆண்டுட்டு இருந்த அந்த காலத்தில் மருத்துவ குறிப்பும் பல ரகசியங்களும் இருந்த ஓலைச்சுவடிகளை அவன் தன் நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு தேவையற்ற ஓலைச்சுவடிகளை நம் நாட்டு மக்களிடமே ஏலத்துக்கு விட்டுருக்கான். அப்படி நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஓலைச்சுவடிகளாச்சும் நம்ம சரியான முறையில் பாதுகாக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நம்ம நாடி ஜோசியத்துக்கு வரும். நாடி ஜோசியத்தில் நம்மளோட வாழ்வியலை 16 காண்டங்களாக பிரித்து சித்தர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த 16 காண்டங்களில் 1லிருந்து 12 வரைக்கும் உள்ள காண்டங்கள் ஒரு மனிதனோட பிறப்பு, செல்வம், திருமணம், தொழில், எதிரிகள், இறப்பு, இதை பற்றியெல்லாம் அது குறிப்பிட்டிருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய 4 காண்டங்களுமே சிறப்பு காண்டங்கள். அதில் 13ஆவதாக வரக்கூடிய காண்டம் கர்ம வினை காண்டம். அதில் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை சாந்தி காண்டம்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த மந்திரங்கள், அதை தீட்ச காண்டம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய நோய்கள், அதை சதா காண்டம்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதான் ஞான காண்டம், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி குறிப்பிட்டிருக்காது. இதில் இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒருத்தனோட இறப்பு எப்பேன்னு என்னால் சொல்ல முடியும். அதுக்கு நம்ம போக வேண்டிய சாப்டர் தான் 8வது காண்டம், ஆயுள் காண்டம். இப்போ இருக்க மனிதர்கள் தங்களோட ஆயுள் எப்போ முடியுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடி பணம் வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், தன்னோட ஆயுள் எப்போ முடிய போகுதுன்னு தெரிஞ்சிட்டா இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிடமும் நரகமாயிடும். அதனால் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அந்த ஆயுள் காலத்தில் அப்படி என்ன குறிப்பிட்டிருக்கோன்னா, அவன் போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளின் படி அவன் இந்த ஜென்மத்தில் எந்த நேரத்தில், எந்த இடத்துல, யாருனால, எந்த காரணத்துக்காக சாவான்றத தெளிவாக அந்த காலத்து சித்தர்கள் கிரகணத்தையும் நேரத்தையும் சரியாக கணிச்சு அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்க. அப்படி அவங்க அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படிக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுக்கு பயத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்ததாகவும் உண்மையாகவும் இனிமேல் நடக்க போகிறதாகவும் தான் இருக்கும். தமிழ் சித்தர்கள் ஏனோதானோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அர்த்தங்கள் இருக்கும். அப்படி அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் சொல்கிறேன், அவங்க எழுதின வார்த்தைகள் அனைத்து உண்மையாக தான் இருக்கும். இதனால தான் மனிதனை ஒரே உருவத்தில் படைத்தாலும் அந்த கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரேகையை வித்தியாசமாக படைப்பான். அதே மாதிரி தான் அவனோட விதியையும் வித்தியாசமாக படைப்பான்.
அப்பேற்பட்ட விதியவே தங்களுடைய ஞானத்தினால அறிஞ்சு அதை ஓலைகளில் எழுதினவங்க தான் அந்த காலத்து தமிழ் சித்தர்கள். இதை பற்றி சிவவாக்கிய சித்தர் தன்னுடைய பாடல்களை குறிப்பிட்டிருக்கார். வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டே சுற்றும் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்று நடுவர் கையில் ஓலை வந்து அடைந்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது கான் இவ்வுடலமே. இந்த பாடலுக்கான அர்த்தம், மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டி திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோன்ற இந்த மாயையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாதான். ஆனால் நம்ம தலையெழுத்து எழுதியிருக்க அந்த ஓலைகள் திரும்பும்போது இறப்பின் கடவுள் ஒருவரின் ஆயுள் முடிஞ்சு அவர்களை அழைக்கும்போது இந்த உடலானது களிமண்ணுக்கு கூட சமமாகாது. இப்போ சொல்லுங்கள், தமிழில் இருக்கக்கூடிய மர்மங்கள் எல்லாம் உண்மைதானா? இந்த நாடி ஜோசியத்தை நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு இதை பற்றி இன்னும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இப்படி ஒரு தகவலை தெரிவித்த நம்ம சேனலையும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு தமிழ் மர்மத்தோட சந்திப்போம்.